ஹலோ விவோஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாரீக்கு ஃபால்ஸ் அடிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சாரீ ஃபஸ்ட் எடுத்தோன்னே சாரியை வந்து கீழ்ப்பக்கம் எடுத்துகிட்டு ஒரு கை ஜான் 1.5 அளவு ஜான் அளவு கை துணியை விட்டுட்டு அங்கேருந்து நம்ம ஃபால்ஸை வச்சு 2 துணியும் ஒரே சேமாக பிடிச்சி தைச்சிக்கிட்டே வரணும். சுருக்கம் வரவே கூடாது. சுருக்கம் வந்துச்சுன்னா சாரியோட துணி வந்துட்டு பபுள்ஸ் மாதிரி தூக்கிக்கும், நல்லா இருக்காது. சாரியும் ஃபால்ஸும் ஒன்றா ஒருங்கிணைஞ்ச மாதிரி கரெக்டாக கொஞ்சம் தூரம் இப்படி பிடிச்சி தைச்சிட்டே வரணும். அப்போ தான் வந்து நமக்கு அழகான ஃபினிஷிங் கிடைக்கும், நீட்டாக இருக்கும். எந்த குறையும் நம்மளுக்கு வந்து கஸ்டமர் சொல்ல மாட்டாங்க. கஸ்டமரோட இதுதான் நமக்கு முக்கியமாக தேவை. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம திருப்தியாக செஞ்சு கொடுத்தோன்னா நம்மளை தேடி வருவாங்க. நான் வந்து இப்போ வீட்டில் தான் தைக்கிறேன். 25 வருஷமாக நான் தைச்சிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் நான் எந்த கடையும் போடல, எதுவும் போடலை. வீட்லேயே எனக்கு உண்டான கஸ்டமர் வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா நம்மளோட ஃபினிஷிங் பார்த்து தான் நம்மளுக்கு வந்து கஸ்டமரே வருவாங்க. அதனால் ஃபினிஷிங் வந்து நல்லா நம்ம அவுட்புட் வந்து நல்லா கொடுக்கணும் மக்களுக்கு. இப்படி தாங்க பாருங்கள், நல்லா கிளியராக பாருங்கள். அதாவது 2 துணியும் நம்ம ஒன்றா வச்சு இப்படியே தைச்சிட்டு வரணும். அதுதான் லாஸ்ட் எண்டு வந்துடுச்சு. இப்போ மேல் பாகம் எப்படி தைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த ஃபினிஷிங் இங்கே வந்த பிறகு நல்லா குறுக்கு கட்டணும். அப்போ தான் வந்து நமக்கு இது ஆகாது. கட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பியும் இங்கேருந்து இப்படி வச்சுட்டு நேராக வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு அவ்வளோதான். இப்போ திருப்பிக்கணும். திருப்பி நேராக வச்சுட்டு 2 துணியும் ஒரே சமமாக இருக்கணும். லூஸு வரவே கூடாது. அழகாக 2ம் ஒரே மாதிரி வரணும். ஒரே மாதிரி தைச்சிட்டே இருக்கணும். பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம், நான் ரிப்ளை கொடுப்பேன். உங்களுக்கு கிளாஸ் கற்றுக்கினாலும் ஆன்லைன் கிளாஸும் நான் எடுக்கிறேன். எல்லா விதமான துணிகளும் நான் தைச்சி தருவேன். ப்ளவுஸ், சுடிதார், ஸ்கூல் ட்ரெஸ், ஃப்ராக், குழந்தைங்களது எல்லாமே நான் தைச்சி தருவேன். நீங்கள் எந்த கிளாஸ் வேணாலும் கற்றுக்கலாம், தைச்சியும் கொடுக்குவேன். ஆரி ஒர்க்கு அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க்கு எல்லா ஒர்க்கும் போட்டும் ப்ளவுஸ் தைச்சி தருவேன். நான் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபால்ஸும் தைச்சி முடிச்சாச்சு, ஃபினிஷிங் வந்தாச்சு. அவ்வளோதான். பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நீட்டாக கிடச்சிடும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே சாரீ ஃபால்ஸ் அடிக்கிறதுக்கு கற்றுக்கோங்க. நீங்கள் முதல்ல பிகினர்ஸாக இருந்தால் தையல் ஓட்ட கற்றுக்கணும். அதுக்கப்புறமா சாரீ ஓர் அடிக்க கற்றுக்கணும். அதுக்கப்புறமா ஃபால்ஸ் அடிக்க கற்றுக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமே தெரியாது. நான் ஏற்கனவே இருக்கிற இதுலலாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஊக்கை கட்டுறது எப்படி, ஃபால்ஸ் எம்மிங் பண்ணுறது எப்படி, எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். இதை பாருங்கள் எவ்வளவு நீட்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். ஃபால்ஸ் தைக்கிறது இந்த மாதிரி சேமாக இருக்கணும், சமமாக ஒரே நீட்டாக இருக்கணும். தேங்க்யூ.